வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நான் சிஏ இன்டர்மீடியேட் கிளியர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண என்னோட சம்மரி நோட்ஸை அப்லோட் பண்ணுங்கள் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ விச் இஸ் இந்த ப்ரோக்ரஸ் தான். என்னால் எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ நான் அவ்வளோ சீக்கிரமாக என்னோட டெலகிராம் சேனலை அதை அப்லோட் பண்ணிடுறேன். நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் டெலகிராம் சேனலுக்கான லிங்க்கை பின் பண்ணியிருக்கேன். நான் என்னோட அப்கமிங் வீடியோஸில் சிஏ இன்டர்மீடியேட்டில் டோட்டலாக 6 பேப்பர் இருக்குது. ஸோ ஈச் பேப்பருக்குமே நான் செப்பரேட்டாக வீடியோ போஸ்ட் பண்ண போகிறேன் ரிலேட்டிங் டு ஐசிஏ கொஷின் பேப்பரில் எந்த சாப்டர்ஸ்லாம் அதிகமாக கவர் ஆகுது அண்ட் ஹவு டு ப்ரெசென்ட் ஆன்சர்ஸ் எஃபெக்டிவ்லி அண்ட் டைம்லி இன் எக்ஸாம்ஸ். இந்த மாதிரி சிஏ எக்ஸாம்ஸ்க்கு ரிலேட்டான நிறைய ஸ்ட்ராட்டஜி அண்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோஸில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இப்போவே நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் சிஏ இன்டர்மீடியேட் குரூப் 1 ஃபஸ்ட் அட்டம்ப்டில் அன்சக்ஸஸ்ஃபுல் அண்ட் செகண்ட் அட்டம்ப்ட்லையும் அக்ரிகேட் 8 மார்க்கில் அன்சக்ஸஸ்ஃபுல். அப்போவே ஒரு குட்டி தாட் வந்துச்சு, ஸோ இதோட நம்ம முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் லாஸ்ட் 2 அட்டம்ப்டில் நான் என்னோடய ஃபுல்லஸ்ட் ஹார்ட் ஒர்க் கொடுத்துருக்கேன். அது எல்லாமே வேஸ்ட்டாக போகவும் எனக்கு மனசு இல்லை. ஸோ லெட்ஸ் கிவ் இட் அனதர் ட்ரைன்னு சொல்லிட்டு தான் நான் தேர்ட் அட்டம்ப்ட் அப்பியர் ஆனேன். ஸோ இட் வாஸ் மை சேஞ்சிங் பாயிண்ட்டு நான் சொல்லுவேன். பிகாஸ் நான் தேர்ட் அட்டம்ப்டில் தான் சிஏ இன்டர்மீடியேட் குரூப் 1 கிராக் பண்ணேன். ஸோ எல்லா அன்சக்ஸஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட்டுக்குமே நான் ஒரே ஒரு மெசேஜ் ஃப்ரம் மை லைஃப் எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து நான் சொல்கிறேன். லெட்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் யோர் ஃபெயிலியர் இன் டு த பாத் தட் வில் பிரிங் யூ டு தி சக்ஸஸ். நீங்கள் ஃபெயில் ஆனதுமே சோகமாக ஸோ இதோட நான் சிஏவை குட் பண்ணிடுறேன் அப்படின்னு ஒரு டெசிஷன் எடுக்காதீங்க. நீங்கள் ப்ரீவியஸ் மெனி இயர்ஸ் நம்பர் ஆஃப் இயர்ஸ் நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, அது எல்லாமே வேஸ்ட்டாக போகிறதுக்கு உங்களுக்கு ஓகேவா? ஸோ அது 1 செகண்ட் நீங்கள் திங்க் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் அட்டம்ப்ட்டுக்கு நீங்கள் மூவ் ஆகுங்க. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலுமே டெஃபினெட்லி ஒன் டே தட் ஹார்ட் ஒர்க் வில் பே யூ ஆஃப். நான் தேர்ட் அட்டம்ப்டில் ஃபெயிலியர்லேருந்து சக்ஸஸ்ஃபுல் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு என்னோடய ஸ்டடி ரூட்டனை நான் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருந்தேன். அதில் நம்பர் 1, ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ரீசன் வை யூ ஸ்டடி தி சாப்டர். இண்டிவிஜுவல் சாப்டருக்குமே நான் ஏன் இந்த சாப்டரை படிக்கணும் அப்படின்ற பர்பஸை தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா கொஷின் பேப்பரில் அந்த சாப்டர்லேருந்து உங்களுக்கு கொஷின் வந்துச்சு அப்படின்னா அந்த கொஷினை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான அந்த ஸ்டார்டிங் ட்ரபிளை நீங்கள் ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. பிகாஸ் இந்த ஸ்டார்டிங் ட்ரபிள்ன்றது நிறைய ஸ்டூடெண்ட் சிஏ எக்ஸாமில் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் என்னோட செகண்ட் பிக்கஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் என்னென்னா டைம் மிஸ் மேனேஜ்மெண்ட். நான் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் அட்டம்ப்டில் என்கிட்ட எவ்வளோ ஸ்டடி ஹவர்ஸ் அவைலபிளாக இருக்குதுன்னு கால்குலேட் பண்ணாமல் என்னோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி நான் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கக்கூடிய நிறைய சம்மரி நோட்ஸ்லாம் வந்து படிக்க யூஸ் பண்ணியிருந்தேன். பட் என்னோடய தேர்ட் அட்டம்ப்டில் தான் நான் அதை ரியலைஸ் பண்ணியிருந்தேன். என்னோட ஓன் நோட்ஸ் தான் எனக்கு எக்ஸாம் டைமில் கை கொடுக்கும் அப்படின்றது. அதே மாதிரி நான் 100% சிலபஸை கவர் பண்ணுன்ற மோட்டிவில் மட்டும்தான் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் அட்டம்ப்டில் படிச்சிருந்தேன். பட் தேர்ட் அட்டம்ப்டில் தான் ஐ கிவ் அ மோர் மார்க் டெஸ்ட் ரேதர் தென் கம்ப்ளீட்டிங் த சிலபஸ். நான் 100% சிலபஸை கவர் பண்ணுறதை விட 75% to 80% சிலபஸை மட்டும் கவர் பண்ணால் போதும். அதுவுமே ஈச் அண்ட் எவ்ரி பேப்பரில் எந்த சாப்டர்லாம் அதிக மார்க் வெயிட்டேஜ் இருக்கோ அதில் நான் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் என்னோட தேர்ட் அட்டம்ப்டில். ஸோ அதனால தான் நான் சக்ஸஸ்ஃபுல் ஆயிருக்கேனோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு ஒரு திங்கிங் இருக்குது. அப்கமிங் வீடியோவில் ஈச் அண்ட் எவ்ரி பேப்பருக்கு ப்ரியாரிட்டி சார்ட்டிங்கிற ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் தான் ஈச் பேப்பரில் எந்தெந்த சாப்டரில் எவ்வளோ மார்க் வெயிட்டேஜ் ஐசிஏ கொஷின் பேப்பரில் கவர் ஆகிருக்கு அப்படின்றத நான் டீட்டெயிலாக பாஸ்ட் அண்ட் அனாலிசிஸோடு உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட் ஃபார் தி அப்கமிங் வீடியோஸ். நான் முன்னையே சொல்லியிருந்தேன் என்னோடய ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் அட்டம்ப்டில் நான் அவ்வளோவா மார்க் டெஸ்ட் எடுக்கலன்னு சொல்லிட்டு. அவ்வளோவாலாம் இல்லை, நான் மார்க் டெஸ்ட்டே எழுதியே பார்க்கல. அதனால தான் என்னோட மெயின் எக்ஸாம் மார்க் டெஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சுது. ஸோ இதை நான் வந்து லேட்டராக தான் ரெக்ரெட் பண்ணேன். அதனால தான் நான் தேர்ட் அட்டம்ப்டில் வந்து என்னோட 50% ஆஃப் தி ஸ்டடி ஹவர்ஸை ப்ரிப்பரேஷனுக்கும் பேலன்ஸ் 50% ஆஃப் தி ஸ்டடி ஹவர்ஸை மார்க் டெஸ்ட் அண்ட் ரிவிஷனுக்காகவே நான் வந்து அலாட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இன்னொன்று அன்அவேர் ஆஃப் ப்ரெசன்டேஷன் இன் எக்ஸாம். இதுவுமே நான் செகண்ட் அட்டம்ப்ட்லேருந்து தேர்ட் அட்டம்ப்டில் என்னோட ஆன்சரிங் வே ஆஃப் ஆன்சரிங்கை நான் டிராஸ்டிக்காக சேஞ்ச் பண்ணியிருந்தேன். அதனால தான் என்னால் டைமுக்கும் வந்து எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது. ஸோ என்னால் கொஞ்சம் மார்க்கும் ஸ்கோர் பண்ண முடிஞ்சது. ஸோ உங்களுக்கு வேறு டாபிக்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் ஃப்யூச்சரில் அந்த வீடியோஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, இன்க்ளூடிங் டெலகிராம் சேனல். அண்ட் லாஸ்ட்டாக நன்றி, வணக்கம்.